கடல் கன்னிகள் உண்மையிலே இருக்கா இல்ல அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தானா அப்படின்ற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அப்படிப்பட்ட கடல் கன்னிகள் உண்மையிலே இருக்கிறதுக்கான ஆதாரங்களா சில வீடியோக்கள் அடிக்கடி இன்டர்நெட்ல வெளிவந்து வைரல் ஆகிக்கிட்டும் இருக்கு. அப்படியே எதிர்பாராத விதமா கேமரால பதிவாகி மக்களை அதிர்ச்சி அடைய வச்ச சில மர்மமான கடல் கன்னி நிகழ்வுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்கெல்லாம் உண்மையா, கிராஃபிக்ஸா இல்ல ஏஐயா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காவும் அதிர்ச்சி அளிக்கிற விதமாவும் இருக்கும். ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கடல் கன்னிகள் இருக்கா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கடல் கன்னிகள் உண்மையிலே இருக்குன்னு நம்புறவங்க எல்லாம் ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். நார்த் அட்லாண்டிக் இன்சிடென்ட். நார்த் அட்லாண்டிக் பெருங்கடல்ல இரவு நேரத்துல சில மீனவர்கள் போட்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தபோது எடுத்த ஒரு மிஸ்டீரியான வீடியோ தான் இது. போட்ல போய்கிட்டு இருந்தவங்களுக்கு கடலோட கொஞ்சம் ஆழத்துல வினோதமான ஒரு உயிரினம் தென்பட்டிருக்கு. ஆரம்பத்துல தண்ணிக்கடியில இருந்த அந்த உயிரினம் வெள்ளை நிறத்துல கொஞ்சம் பிளர்ரா தெரிஞ்சதால அது சாதாரண டால்பினா இருக்கலாம்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த உயிரினம் கடலோட மேற்பரப்புல வந்ததுக்கு அப்புறம் தான் அது சாதாரண டால்பின் இல்ல, துடுப்பும் மனித உடலமைப்பும் கொண்ட ஒரு மர்மெய்ட் கிரீச்சர் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. பிறகு அந்த உயிரினம் மேற்பரப்புலேயே சில நேரம் நீந்தி வந்து தாவி குதிச்சு கடலுக்குள்ள மறைஞ்சு போயிட்டு இருக்கு. இப்படி மீன் மாதிரியும் கடல் கன்னி மாதிரியுமான பல மர்மமான விஷயங்களை நேர்ல பார்த்ததாவும் வலையில சிக்கினதாவும் சொல்லி நிறைய வீடியோக்கள் சோஷியல் மீடியால அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்பலாமா வேணாமா அப்படின்ற குழப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோக்கள் எல்லாம் அதிர்ச்சியாவும் அதே சமயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் இருக்கு. ஸோ வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு எண்ட்ல ஒரு முடிவுக்கு வருவோம். ஸ்டோன் பிரிட்ஜ் மெர்மெய்ட் சைட்டிங். பாரிஸ்ல ரிவருக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஸ்டோன் பிரிட்ஜ் பகுதியை ஒட்டி பதிவு செய்யப்பட்டதா சொல்லப்படுற ரேர் மிஸ்ட்ரி ஃபுட்டேஜ் தான் இது. இந்த வீடியோல ரெண்டு ஸ்ட்ரேஞ்சான கிரியேச்சர்ஸ் பாறைக்கு மேல அமைதியா அசைஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான காட்சி தெரியுது. அந்த உருவங்களுக்கு மனித முகம் போல தோற்றமும் மீன் மாதிரியான நீளமான வால் துடுப்புகளும் இருந்ததால அதை பார்த்த பலரும் அதுங்க மெர்மைட் லைக் கிரியேச்சர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. குறிப்பா நீல நிற பாடி ஸ்ட்ரக்சரோட காணப்பட்ட அந்த ரெண்டு உருவங்களும் சில நிமிடங்கள் கழிச்சு ஸ்டோன் பிரிட்ஜோட சந்துக்குள்ள புகுந்து மறைஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ உண்மையா இல்ல எடிட் செய்யப்பட்ட மிஸ்ட்ரி கிளிப்பா அப்படின்றது தெரியல. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டேஜ் சோஷியல் மீடியால வேகமா வைரல் ஆகி பலரிடமும் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருந்தது. மெர்மைட் கேட்ச் ஆன் ஃபிஷிங் நெட். மலேசியால ஒரு ஆற்று பகுதியில மீனவர்கள் வழக்கம் போல மீன் பிடிச்சிட்டு இருந்த போது நடந்ததா சொல்லப்படுற இந்த ஒரு சம்பவம் இன்டர்நெட்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. மீனவர்கள் போட்டிருந்த ஒரு பெரிய ஃபிஷிங் நெட்டை வெளியே எடுக்க முயற்சி பண்ண போது அதுல சாதாரண மீன்களுக்கு பதிலா மீன் மாதிரியான ஒரு வினோதமான கிரியேச்சர் சிக்கி இருந்ததா சொல்லப்படுது. ஆனா அது மீன் மாதிரியான துடுப்பையும் மனிதர்களைப் போல உடல் அமைப்பையும் கொண்ட ஒரு மெர்மைட் கிரியேச்சர். வலையில சிக்கி இருந்த அந்த மெர்மைட் கிரியேச்சர் லேசா அசைஞ்சுக்கிட்டு இருந்ததால ஆச்சரியப்பட்டு சில பேர் அதை வீடியோவும் எடுத்திருக்காங்க. பிறகு சோஷியல் மீடியால இந்த வீடியோ வைரல் ஆன பிறகு பலரும் இது உண்மையான கடல் கன்னியா இருக்கலான்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா மறுபக்கம் இந்த கிரியேச்சரோட மூவ்மெண்ட் மற்றும் தோற்றம் ரொம்பவே சினிமேட்டிக்கா இருந்ததால இது பிளான் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு பிராங்க் வீடியோவா இருக்கலாம் இல்ல சிஜிஐ எடிட்டிங்கா இருக்கலாம்னு பல சந்தேகங்கள் எழுந்தது. ஜெம்பேசி ரிவர் மெர்மிட் மிஸ்ட்ரி. ஆப்பிரிக்கால இருக்க ஜெம்பேசி அப்படின்ற ரிவர்ல ஒருத்தர் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த போது மிகப்பெரிய துடுப்போட ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் தண்ணிக்குள்ள தாவி குதிச்சுக்கிட்டு இருந்ததா இந்த ஒரு வீடியோ ஸ்ப்ரெட் ஆகி இருந்தது. ஆரம்பத்துல இந்த உருவம் அவரோட போட்டை சுத்தி சுத்தி வந்திருக்கு. என்னன்னு தெரியாம பதறி போன அவரோட போனை எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த உருவம் அந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போய் தாவி குதிச்சு தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கு. அவர் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோல அந்த உயிரினத்தோட முழு உருவம் தெரியலனாலும் அதோட மிகப்பெரிய துடுப்பு மட்டும் கிளியரா பதிவாகி இருக்கு. பார்க்க அது சாதாரணமா பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரு மீனோட வால் துடுப்பு மாதிரி இருந்தாலும் 6:1 இவ்வளோ பெரிய மீன் வாழுமா அப்படின்றது சந்தேகத்திற்குரிய விஷயம்தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாம் இது சாதாரண மீனா இருக்காது, கண்டிப்பா இது ஒரு கடல் கன்னியா தான் இருக்கும்னு இந்த வீடியோவையும் சோஷியல் மீடியால வைரலாக்கி விட்டுட்டு இருக்காங்க. வியர்ட் மெர்மைட் சைட்டிங். சில வருஷங்களுக்கு முன்னாடி கோஸ்டாரிக்கா கடல் பகுதியில சிலர் போட்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த போது தண்ணீரோட மேற்பரப்புல வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் நீந்திக்கிட்டு இருந்ததா சொல்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோல அந்த உருவம் சாம்பல் நிற தோலோடு சில்வர் கலர் ஹேர் வச்சுக்கிட்டு பார்க்க எக்ஸாக்டா ஒரு மெர்மைட் கிரியேச்சர் மாதிரியே இருந்திருக்கு. குறிப்பா அது தண்ணியில மெதுமெதுமா நகர்ற காட்சிகள் தத்துரூபமா பதிவாகியிருக்கு. பிறகு சோஷியல் மீடியால இது அன்னோன் சீ கிரியேச்சர் அப்படின்னும் ரியல் மெர்மைட் சைட்டிங் அப்படின்னும் மாறி மாறி டிபேட் பண்ணி பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மர்மமான மெர்மைட் ஃபுட்டேஜ் உண்மைதானா இல்ல ஏன் ஐயா அப்படின்ற சந்தேகத்தை தான் நமக்கு எழுப்புது. கேம்பிரிட்ஜ் மெர்மைட் ஸ்கெலிட்டன்.
இங்கிலாந்துல இருக்க யுனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் ஆர்கியாலஜி மியூசியம்ல வைக்கப்பட்டிருக்க ஜாப்பனீஸ் மெர்மைட் ஆதாரம்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ சில வருஷங்களுக்கு முன்னாடி சோஷியல் மீடியால பயங்கர வைரல் ஆகி இருந்தது. இந்த வீடியோல மனித தலையன் வடிவமும் மீன் உடலின் அமைப்பும் சேர்ந்த மாதிரி இருக்க ஒரு விசித்திரமான ஸ்கெலிட்டன் இருக்குல்ல, இது 1822ஆம் ஆண்டு ஜப்பானிய மீனவர் ஒருவரோட வலையில சிக்கினதாவும் பிறகு இங்கிலாந்துக்கு கொண்டு வரப்பட்டு கேம்பிரிட்ஜ் மியூசியம்ல பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஆனா உண்மையிலேயே இது மெர்மைட் ஸ்கெலிட்டன் தானா இல்ல பழைய காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸ் ஆர்டிஃபெக்டா அப்படின்றத பத்தி உறுதியான தகவல் எதுவும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இது உண்மையிலேயே கேம்பிரிட்ஜ் மியூசியம்ல தான் இருக்கா அப்படின்றதுக்கும் எந்த ஒரு தெளிவான ஆதாரமும் கிடைக்கல. ஆனாலும் இந்த ஜாப்பனீஸ் மெர்மைட் ஃபுட்டேஜ் போலியானதுனே நிராகரிக்க முடியாத ஸ்ட்ரேஞ்சான மிஸ்டீரியஸ் வீடியோல ஒன்னாவே இருக்கு. மிஸ்ட்ரி சிசிடிவி ஃபுட்டேஜ் 2023ல சோஷியல் மீடியால அப்லோட் செய்யப்பட்டு லட்சக்கணக்கான பேரால் ஷேர் செய்யப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இது. இந்த வீடியோல இரவு நேரத்துல ஒரு லேடி அமைதியா வந்து ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறது போல காட்சி பதிவாகி இருந்தது. ஆனா சில நிமிடங்கள் கழிச்சு தண்ணிக்குள்ள சாதாரண மனித அசைவுக்கு பதிலா பெரிய மீன் துடுப்பு மாதிரியான ஒண்ணு தத்தளிப்பது போல ஃபுட்டேஜ்ல தெரிஞ்சதால பலரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம அதன் பிறகு அந்த லேடி தன்னை யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்றது போல அவசர அவசரமா அங்கிருந்து பதுங்கி போறது போலவும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதனால தான் இந்த வீடியோ மெர்மைட் கேட்ச் ஆன் சிசிடிவின்னு சோஷியல் மீடியால வேகமா வைரலான ஒரு மிஸ்ட்ரி ஃபுட்டேஜா மாறி இருந்தது. ரிவர் சைட் மெர்மைட் எக்ஸ்ப்ளோர். ஆஸ்திரேலியால இருக்க ஒரு ஐசோலேட்டட் ரிவர் சைட் பகுதியில இரவு நேரத்துல கேமராவை எடுத்துக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்காங்க. அப்ப ஒரு திசையில இருந்து ஸ்ட்ரேஞ்சான ஒரு சத்தம் கேட்டதால என்னன்னு பார்க்க அந்த டைரக்ஷனை நோக்கி மெதுவா நடந்து போயிருக்காங்க. அப்ப அவங்க எதிரில இருந்த ஆற்றங்கரையில நீளமான கருப்பு முடியோடும் உடல் முழுக்க சேறு பணிந்தது போலவும் கால்களுக்கு பதிலா நீளமான பெரிய வால் துடுப்போடவும் அச்சு அசலா கடல் கன்னி மாதிரியே ஒரு மர்மமான உருவம் அமர்ந்திருந்திருக்கு. அதோட அந்த வீடியோல அவங்க 2 பேரும் அந்த கிரியேச்சர் பக்கத்துல போய் ரெஸ்கியூ பண்ண முயற்சி செய்யறது போலவும் பதிவாகி இருந்திருக்கு. என்னதான் இந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆனாலும் இந்த வீடியோ வியூஸ்க்காக செட் பண்ண ஒரு ஃபேக்கான மெர்மைட் வீடியோவா இருக்கும்னு தான் தோணுது. ஸ்பானிஷ் மர்மைட் இன்சிடென்ட். ஸ்பெயின்ல இரவு நேரத்துல சில மீனவர்கள் போட்ல கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தப்ப அவங்களோட வலையில ஒரு பெரிய மீன் ஒன்னு சிக்கி இருக்கு. அதை மேல இழுக்க முயற்சி பண்ணும்போது தண்ணிக்குள்ள இருந்து மனித உருவம் மாதிரியான ஒரு வினோதமான கிரியேச்சர் திடீர்னு மேல வந்திருக்கு. மனித உடல் மாதிரியும் மீன் மாதிரியுமான துடுப்பையும் கொண்டிருந்த அந்த உருவம் சில நொடிகள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. பிறகு வேகமா மறுபடியும் தண்ணிக்குள்ள குடிச்சு மறைஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைஞ்சதோட இந்த வீடியோவை சோஷியல் மீடியாலையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. பின்ன இது பயங்கர வைரலா ஸ்ப்ரெட் ஆகி இருந்தது. ரேர் மர்மைட் சைட்டிங். ஃபின்லாண்ட்ல ஒரு லேடி ரிவர் ஓரமா நடந்து போய்கிட்டு இருந்தபோது தண்ணிக்குள்ள மர்மைட் போல ஒரு விசித்திரமான உருவத்தை பார்த்ததா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோல மனித தலை போன்ற தோற்றத்தோடும் மீன் மாதிரியான துடுப்பயம் கொண்ட ஸ்ட்ரேஞ்சான ஒரு உருவம் தண்ணிக்குள்ள மெதுவா நகர்ந்து போற மாதிரி பதிவாகி இருந்தது. சில வினாடிகள் மட்டுமே தெளிவா தெரிஞ்ச அந்த உருவம் பிறகு ஆழமான பகுதிக்குள்ள போய் மறைஞ்சு போயிட்டு இருக்கு. மர்மைட் கேட்ச் ஆன் அண்டர் வாட்டர். மெரைன் பயாலஜிஸ்ட் ஒருத்தர் கடலுக்குள்ள டைவ் பண்ணி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப மனித பெண் மாதிரியான உடலும் மீன் மாதிரியான வால் பகுதியும் கொண்டிருந்த ஒரு மர்மமான கிரியேச்சரை பார்த்திருக்காரு. உடனே அதை அவர் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி பிறகு சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் ஷேர் பண்ண இந்த ஃபுட்டேஜ் சோஷியல் மீடியால மிக வேகமா வைரலாக ஆரம்பிச்சது. இந்த வீடியோவை பார்த்த சிலர் இதை ரியல் மர்மைட் கேட்ச் ஆன் கேமரான்னு சொன்னாங்க. மேலும் சிலர் இது எடிட் பண்ணப்பட்ட ஏஐ வீடியோவா இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா எது உண்மை அப்படின்றது யாருக்கும் தெரியாத ஒரு மர்மமா தான் இருக்கு. ஐரிஷ் ஃபோக் மர்மெய்ட். அயர்லாண்டை சேர்ந்த சில மீனவர்கள் கடலுக்குள்ள மீன் பிடிக்க போயிருந்த போது தூரத்துல இருந்த ஒரு பாறை மேல விசித்திரமான ஒரு உருவம் அமர்ந்திருந்ததா சொல்லி இந்த வீடியோவை சோஷியல் மீடியால வெளியிட்டிருந்தாங்க. இதுல பாறை மேல இருக்க இந்த கிரியேச்சர் மனித உருவத்தையும் கடல் உயிரினத்தின் தோற்றத்தையும் கலந்த கடல் கன்னி மாதிரி இருந்ததால பலரும் இத பழைய ஐரிஷ் ஃபோக்லோர்ல சொல்லப்பட்டிருக்க மர்மைட் கூட ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்டர்நெட்லயும் சில வருஷத்துக்கு முன்னாடி அதிகமா ஷேர் செய்யப்பட்ட இந்த வீடியோல தெரிகிறது உண்மையிலேயே கடல் கன்னி தானா இல்ல எடிட் செய்யப்பட்ட சிஜே கிராபிக்ஸா அப்படின்ற சந்தேகத்தை தான் நமக்கு எழுப்புது. மர்மைட் இல்யூஷன் மிஸ்ட்ரி.
ஸ்காட்லாண்ட்ல நேவி ஆபீசர்ஸ் கடல்ல ரோந்து பணி மேற்கொண்டிருந்த போது கடல் நடுவுல சில வித்தியாசமான உருவங்கள் நீந்திக்கிட்டு இருந்ததை பார்த்திருக்காங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த கிரியேச்சர்ஸோட தலை மனித தலைகளைப் போல தெரிஞ்சதால அதுங்கெல்லாம் மர்மைட்ஸா இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. உடனே அந்த மிஸ்டியான கிரியேச்சர்ஸை பக்கத்துல போய் பார்க்க அவங்க போட்ல வேகமா போயிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட போறதுக்குள்ள அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ள உறைஞ்சு போயிட்டு இருக்கு. பின்ன இந்த சம்பவம் சோஷியல் மீடியால பரவன பிறகு இதெல்லாம் உண்மையான கடல் கன்னிகள் தானா இல்ல ஆப்டிக்கல் இல்யூஷனா அப்படின்ற மிகப்பெரிய டிபேட்டை மக்கள் மத்தியில ஏற்படுத்திச்சு. சேசிங் பை சைரன். அட்லாண்டிக் பெருங்கடல்ல சில மீனவர்கள் இரவு நேரத்துல போட்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தபோது திடீர்னு ஒரு வினோதமான உயிரினம் அவங்கள பின்தொடர்ந்து வந்திருக்கு. இதுவரை பார்த்திருக்காத ஸ்ட்ரேஞ்சான லுக்ல வெள்ளை மற்றும் சாம்பல் நிறம் கலந்த அந்த விசித்திரமான கிரியேச்சர் வேகமா தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. பயந்து போன அவங்க உடனடியா போட்டோட வேகத்தை அதிகமாக்கி அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. பிறகு இந்த வீடியோவை சோஷியல் மீடியால அப்லோட் செஞ்சதும் இது வேகமா வைரலான ஒரு கிளிப்பா மாறிடுச்சு. இப்படி கடல் கன்னிகள் பத்தி தொடர்ந்து பல வீடியோக்கள் ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நெட்ல வெளிவந்துகிட்டு தான் இருக்கு. அதுல சில வீடியோக்கள் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மற்றும் AI ஆல உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு சில வீடியோக்கள் உண்மை மாதிரியும் இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடல் கன்னிகள் உண்மையிலே இருக்கா இல்ல அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தானா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கடல் கன்னிகள் உண்மையிலே இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு லைக் பண்ணிட்டு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னு சொல்றவங்க பிளாக் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. மெஜாரிட்டி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பாத்துருவோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.